ஒரு வணக்கம். அதாவது ஜனநாயகனுடைய படம் வந்து ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசினாங்க. அப்பொழுது வந்து அதெல்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு அணில் குஞ்சுகள் கதறியது. அதாவது பகவந்த் கேசரின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை ரீமேக் பண்ணி எடுக்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதோட ட்ரெய்லர் வெளியான போதும் தெரியும். இப்ப இதுல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, என்ன இளவையாவது எடு, அது தேவையே கிடையாது நமக்கு. நாம் சொன்னது போலவே இவர்கள் ஆச்சரியக்குறியோ அறிகுறியோ அல்ல, இவர்கள் தற்குறி. இன்னும் சொல்ல போனா இன்னும் கேவலமா ஏதாவது நம்ம சொல்லலாம். ஏன் நம்ம இப்படிலாம் பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு காணொளி இருக்கு. அதாவது அந்த டீசர் வெளியாச்சு, ட்ரெய்லர். அதன் பிறகு சில தற்கூறிகள் என்னென்ன மாதிரி செய்தது, விஜய் எப்படி ஒரு இளைய கூட்டத்திற்கு ஒரு பேராபத்து அப்படிங்கிறத இந்த காணொளியில பாருங்க. கேசரி தான் ப்ரோ. ஆமா, எங்களுக்கே தெரியுது. ஆனா அது கேசரி கிடையாது. தலைவன் நின்னானா அது பிரியாணி ஆகும். கேசரி ஆகுது, பூலாவது. தளபதி தான் ப்ரோ இங்க பூலே. என்னடி சொல்ற? தளபதி தான் ப்ரோ இங்க பூலே. தளபதி தான் ப்ரோ இங்க பூலே. படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. பார்த்திருப்பீங்க, என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம், அது கேசரியா கூட இருந்துட்டு போட்டோம், விஜய் பிரியாணி அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. யாருமே இல்ல, விஜய் தான் அப்படின்னு. புரியல, விஜய் தான் சரி. நீ என்ன வார்த்தை சொல்றது தெரியல, சொல்லு. எதையாவது வாயில வந்துரும். அதாவது என்ன பேசணும் தெரியாம இவர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. விஜய் தான் இப்படி அப்படின்னா, இங்க விஜய் தான் அப்படின்னா, அப்ப உனக்கு அப்பா இருக்காரு, அப்பா மூலியமா நீ பிறந்த, அதெல்லாம் தெரியும்ல. இல்ல அப்பா மூலியமா பிறந்தியா, இல்ல நீ சொல்ல அப்படிங்கிறது போல பிறந்தியா அப்படிங்கிறது தெரியல. அப்ப இது எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்படுதா இல்லையா? என்ன விளவையாவது பேச வேண்டியது ரசிக போதை. நான் சொன்னது போல நிறைய காணொலியில் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, அதாவது மது மாது விஜய், இதுவும் ஒரு போதை வஸ்து. இந்த மது மாதுவோட தாண்டி விஜய்ங்கிற போதை வந்து ஒரு சமூகம், ஒரு இளைய தலைமுறையை, ஒரு தலைமுறையை, ஒரு ஜெனரேஷனே நாசமாகக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு போதை. அதாவது ஒரு மது போதையை எடுத்துக்கிட்டா அதுல நான் இறந்து போவேன், என்னுடைய பின்னாடி கூடிய சந்ததிகள் அழியாது. அதே போல அந்த மாதுங்கிறதுல நான் போய் சிக்கி கொண்டால் அது என்னை சார்ந்து என்னை மட்டுமே போகுமே தவிர என் அடுத்த தலைமுறைக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா மிகப்பெரிய போதை. அதை தாண்டி விஜய் அப்படிங்கும் பொழுது இது எங்கு கொண்டு போய் நிக்குதுங்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியும். ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயம் மாறிக்கொண்டு இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். இது குறைவல்ல, நிறைய இருக்கு இதுல. அது மட்டும் இல்லாம நேத்து பேசின ஒரு பாவாட ஜெகதீசன் ஒருத்தர் தான், அவனை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, அதையும் பாருங்க. என்னதான் வேலை இருந்தாலும் விட்டுட்டு தளபதி படத்துக்கு தான் வந்துரும். சாமி வந்து கோயில் நோக்கு போகுது. கடைசியா லாஸ்ட் ஒரு இது சினி ஃபீல்ட விட்டு போகுது. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க தியேட்டர்ல வந்து. இதோட தளபதி நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க முடியாது, நினைச்சாலும் பார்க்க முடியாது. அதனால 2000 ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி பார்க்க வேண்டியது படத்தை. பாப்பந்தல 10,000 ரூபாய் பாப்பந்தல தளபதி படத்தை 300 கோடி 200 கோடி விட்டு வந்துருக்காரு. அவருக்காக 3000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பாப்பந்தல. ஒரு கூத்தாடியை எப்படி கொண்டாடணும் தெரியாம சாமி கோயில விட்டு போக போகுது. என்ன மயிலா சாமி கோயில விட்டு போகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? சாமிங்கிறது எப்படா கோயில விட்டு வெளியே போகுது? இவன் என்ன பேசாம இல்ல, சாமி கோயில விட்டு வெளியே போறது போல திரையுலகத்தை விட்டு போக போறாரு விஜய். அதனால கடைசியா விட்டுருக்காரு. அவர் 300 கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு. அவருக்காக 3000 ரூபாய் செலவு பண்ணி நான் டிக்கெட் எடுக்க மாட்டேனா, நான் பார்க்க மாட்டேனா, 10,000 ரூபாய் வந்தாலும் பார்ப்பேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களை தற்கொலைன்னு சொல்வதா, இல்ல வேற ஏதாவது சொல்லுவோம்ல தீயரி இது, அது போல சொல்றதா? கோபத்தின் வெளிப்பாடு இருக்குமா இருக்காதா? என்ன கர்மத்தையாவது எதையாவது பேசி எதையாவது வாங்கி கட்டிக்க வேண்டியது. இவருடைய எண்ணம் எதுல இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. அதாவது 3000 150 ரூபாய் டிக்கெட்டு 300 ரூபாய்க்கு பார்த்தாலே அது அதிகம். அது 2 மடங்கு விளைவிக்கக்கூடியது. 3000 ரூபாய் அப்படின்னா என்னடா 10 மடங்கு 15 மடங்குக்கு மேல நீங்க கொடுத்து வாங்கி பாக்குறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து விஜய் ஆதரிக்கிறாரா? இதுக்கு பதில் சொல்வாரா? சொல்லுங்கடா, பதில் சொல்வாரா? சொல்ல மாட்டான். அந்த ஆளு சொல்லவே மாட்டான். ஏன் நம்ம விமர்சிக்கிறோம்னா, நிறைய இருக்கு. கரூர்ல நடந்த சம்பவத்துக்காக விஜய் கண் கலங்கினார் அப்படின்னா மடத்தனம், முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்காக விஜய் அழுக கிடையாது, வருத்தப்பட கிடையாது, வேதனைப்பட கிடையாது. என்னத்துக்காக காரணம் அப்படின்னா, அங்க கரூர் நடந்த சம்பவத்தை படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. அந்த படப்பிடிப்புக்காக எப்படி அந்த படப்பிடிப்புக்காக அந்த காட்சிகளை பயன்படுத்தலாம்னு பார்க்கும் பொழுது
அங்க வந்து 41 பேர் இறக்க நேர்ந்தது. அப்படி 41 பேர் இறக்க நேர்ந்ததுனால அதை இதுக்கு மேல பயன்படுத்தினா கழுவி காரி தூண் துப்புவாங்க அப்படிங்கிறது பயத்தின் வெளிப்பாடுனால அப்படியே என்னடா நம்ம எல்லாமே போச்சு, கடைசி படத்துல பெருசா கொடுப்போமே, அதாவது கிரிக்கெட் மேட்ச்ல கடைசியா விளையாண்டுட்டு போறோம், நம்ம பெரிய ஒரு தோனி மாதிரி இருக்கும், நம்ம அடிச்சு விளையாசிட்டு போவோம்னு பார்த்தா இப்படி அவுட் ஆயிட்டு போறோமே அப்படிங்கிறது போல வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டாரே தவிர இந்த 41 பேருக்காக இருந்தாருங்கிறது கிடையாது. ஆனா அதையும் தாண்டி அவரு லட்சங்களை அள்ளி கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு நுழைவு இருக்குல்ல அரசியல், அந்த அரசியலுக்காக அவர் பல லட்சங்களை செலவு பண்ணார். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. அப்படி வருத்தப்பட்டவன் வருத்தப்பட்டவனாடா தளபதி கச்சேரின்னு ஆட்டம் போட்டான். சொல்லுங்கடா, ஆட்டம் போட்டான். வெக்கமா இல்ல? என்னையில ஏதாவது பேச வேண்டியது. நம்ம அடுத்து ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக ஏதாவது பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது போன்ற கலைகளை எடுக்கிறதும் ஒரு ஆக்கப்பூர்வத்தின் ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னொரு காணொளி இருக்கு, பாக்குறீங்களா? பாருங்க. பராசக்தி ரிலீஸ் ஆச்சு, இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போனேன், பேனர் கீச்சிருவேன். பராசக்தி ஓடாதே, தளபதி கோட்டை காத்தா சென்னை தளபதி தான் ஜெயிப்பாரு. பராசக்தி ஒரு தீய சக்தி தான், அது என்ன வேணாலும் வந்துகிட்டு போட்டோம். எங்களுக்கு கேசரியா எவன் சொன்னா? கேசரி நானே கேசரி தான் ப்ரோ. தளபதி பிளாஸ்ட் கேசரியில பிரியாணி இது ஜனநாயகனை தவிர எதுவுமே இருக்க. பார்த்திருப்பீங்க, எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான். ரொம்ப அறிவார்ந்த தற்குறி கூட்டங்கள்லவா அதனால பேசுது. ஏந்த தட்டில் கொளுத்து வேண்டா, தீய சக்திடா, பராசக்தி தீய சக்திடா. டேய், அந்த பராசக்திங்கிற படம் என்ன காரணமா இருக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு பேசணும். அவங்க விட்ட அந்த முன்னோட்டம், அந்த ட்ரெய்லரின் அடிப்படையில் அது இந்தி திணிப்புக்காக பேசப்பட்ட, பார்க்கப்பட்ட, எடுக்கப்பட்ட ஒரு படமாக தெரியுது. அதுல எதை திணிச்சிருக்காங்க, எதை மாற்றி திணிச்சிருக்காங்க, இல்ல உண்மையா எடுத்திருக்காங்கிறதெல்லாம் முழு படத்தை பார்த்தாலும் தெரிய பொழுது. அவன் மாற்றி திணிச்சிருந்தாலும் அவன் அந்த இந்தி திணிப்புக்காக நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினால அது வேறு. அதுக்காக திமுக நம்ம தூக்கி கொடியாட்டுகிறோம், இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. படத்தில் இது உண்மை பேசப்பட்டா ஆம் இது உண்மை, பொய் பேசப்பட்டா ஆம் பொய், இதுதான் நம்ம பேச போறோம். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இருந்தாலும் அந்த படத்தின் கரு என்னன்னு தெரியாமையே கருக்கலைப்பு செய்ய வேண்டிய இந்த பிள்ளைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எடுத்து இருக்கணும் தோணுமா தோணாதா? இதான் முதல் கட்ட கேள்வி. என்ன இரவு பேசுறது சொல்லுங்க? அதுல ஒருத்தன் பேச நாய் ஊழோடும்ல, மார்கழி மாசம் நாய் கூப்பிடுது, அவன் என்ன பேசுறான்னு தெரியாது, எதையாவது பேச வேண்டியது, பேசுறவனும் குறுக்க இடைமறித்துதான் பேச வேண்டியது. இவர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டின் ஆச்சரியக்குறிகள், அறிகுறிகள். இவர்களை வைத்துக் கொண்டு விஜய் கட்சி நடத்துறாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? இவர்களை எப்படி வந்து இப்படி ஒரு மங்குனியாக, இப்படி ஒரு தற்குறியாக இருக்க போதுன்னு கருகலைப்பு செய்யலையோ விஜய், அது போல இவர்களை வந்து நீங்க வந்து கட்சியிலிருந்து கருகலைப்பு செஞ்சிருங்க, இல்லைன்னா அவர் வழியே கிடையாது. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாசமாக்காம, தயவு செய்து நாட்டை மோசமாக்காம மூடிக்கிட்டு இருந்தா நல்லது. அதை விடுத்து இல்ல நான் வந்து நாட்டை காப்பாற்ற போறேன்னு சொல்லி கவுந்து போய் நாசமாகி போய் தொலைஞ்சிடாதீங்கிறதான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றோம். நடித்து கொண்டே பொத்தி கொண்டே போயிருக்கலாம். நீங்க பேசின வசனங்கள்லாம் நமக்கு தெரியாதா? நீங்கள் செய்ததெல்லாம் தெரியாதா? இன்னைக்கு வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த பயலுவை வந்து வெட்டியிருக்காங்கன்னா நீங்க பேசிய படத்துல இருக்கு தெரியுமில்ல, சின்ன பசங்களை வச்சு குத்துவண்டா, ஜோனல் ஆக்டரா, ஒன்னும் பண்ண முடியாதுடா, அப்படிலாம் நீ பேசியிருக்க. இந்த சமுதாயம் நாசமா போனதுக்கு இந்த நாசமா போற நாய் காரணமா இல்லையா? இதுதான் கேள்வி. நான் பொய் சொல்லல, பாக்குறீங்களா? பாருங்க. அப்பா ஏதாவது சொன்னீங்க, 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம் தான். பார்த்திருப்பீங்க. யாரு? விஜய் தான் பேசுறாரு. என்ன அப்படின்னா, ஜோனல் ஆக்ட் படி அவங்கள குத்தி கொலை பண்ணிட்டு வெளியே எடுத்துருவாரான். என்ன நான் பேசி இப்படி ஒரு படம் நடித்து எம்ஜிஆர் வந்து வாக்கு கேட்டாரா? சொல்லுடா, எம்ஜிஆரும் தற்கொலையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? விளங்காத வாயில மண்ணு. எம்ஜிஆர் என்னைக்காவது இது போன்று செய்து இது போல செஞ்சு படம் எடுத்தாரா? கிடையாது. அவர் பேசியது வேற, அவர் சொன்ன கொள்கை வேற. அவர் அரசியலுக்கு வரணும் தான் நடிச்சாரு. உன்னை மாதிரி நடிச்சுட்டு அரசியலுக்கு வரணும்னு நினைக்கல. அது தெளிவா புரிஞ்சுக்க. அரசியல் வருவதற்கு முன்பே அண்ணாவோட, அப்புறம் அந்த ஈர வெங்காயம் இந்த கூட்டமைப்புலாம் இருந்தவர் யாரு? எம்ஜிஆர். அதுக்காக எம்ஜிஆர் தூக்கியும் முடிக்கல, கவுத்தும் போடல. அது நீ சொல்றீல எம்ஜிஆரும் நானும் ஒண்ணு அப்படிங்கிறீல, அறியாத வாயில மண்ணுன்னு. அதுக்கு தான்டா கேள்வி. அதுக்கு பதில் சொல்லு. தாயொலி சொல்ல மாட்டான்.
நம்ம இறுதி கட்டமாக ஒன்று பேச போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம நேற்றைய காணொலியில் பேசியிருக்கோம், இதற்கு முந்தைய காணொலிகளில் பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த பாவாடை ஜெகதீசன் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சாக்கடை அடைப்பு. இந்த பாவாடை ஜெகதீசன் எங்கே போய் சேர்ந்தான் அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியில். அன்னைக்கு அண்ணன் கட்சியில் இருந்த முன்னோடிகள்லாம் விட்டுட்டு இந்த நாயை பக்கத்தில் வச்சு இளவஞ்சி வள்ளியா அப்படிலாம் கேள்வி கேட்டார். இளவஞ்சி வீட்டுக்காட்ட பேசி வருதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நாய் சொன்னிச்சு. இப்படியெல்லாம் அண்ணன் வேல்முருகன் அவரோட இருந்துகிட்டு, அண்ணனுக்கும் வேல்முருகனுக்கும் அவருக்குமே முரண்பாடு ஏற்பட்டு வேற வழி இல்லாம அமைதி காத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம அன்னைக்கு சொன்னோம், அண்ணே இவன் ஒரு தற்குறி, நல்லா தெரிஞ்சுக்க, உன் கட்சியை காப்பாற்றணும், நீ செய்த நல்லதுகள் இருக்கு, இன்னைக்கு நீ அயோக்கிய பயமோ போல ஒரு கூட்டணியில சேர்ந்து கொண்டு இருக்க, ஆனா நீ ஒரு நல்லவனாக இருந்த காலகட்டங்கள் உண்டு, நல்லதுகள் செய்ததும் உண்டு, வரலாறு உண்டு, அதனால இந்த சனியனை கூட வச்சுக்காத, இந்த பீடையை பக்கத்தில் வச்சுக்காத நம்ம சொன்னோம். இவன் கண்டிப்பாக விஜய் கட்சிக்கு போவான்னு பல காணொலிகளுக்கு முன்னாடியே பேசணும். நேற்று கூட பேசணும் அந்த காணொலியில. இன்னைக்கு போயிருச்சு. எப்படின்னா, இருந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்குங்கிறது போல பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு இன்னைக்கு காட்டுல பீக்காட்டுல கறந்துக்கிட்டு கழுகிட்ட கொத்துவங்கிறது போல ஒண்டி கிடக்கிறான். எங்க விஜய் கட்சிட்ட. இதுல இவன் பெருசா பெரிய பாலு மாதிரி பேசுறான். பாலு என்ன அப்படின்னா, நான் குருவி படத்துல, நான் புலி படத்துல, அந்த படத்துல விஜய் சாட் நான் சொன்ன தெரியுமா, நாக்கு துருத்தி நாய் மாதிரி பேசலாம். யாரு? இந்த ஜெகதீச பாண்டியன். இன்னைக்கு போய் கொண்டிருக்க இடம் எங்கன்னா விஜய் சார். சரி, இவன் ஒரு பெரிய ஆளு போல, இப்படி லயரா மணிய கூட மதிப்பாங்க போல, இவனை சுத்தமா துப்புறா மதிக்கிறான் துப்புக்கட்ட போல. ஏன்? இது ஒரு விஷமி. இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. எப்படி வேல்முருகனோட கட்சியில போய் கொண்டு கட்சியை வளர்க்கிற பணியை விட்டுட்டு சீமானை திட்டுவதை முதன்மையாக வைத்தானோ, அதே போல தாவேக்காவில் சேர்ந்து கொண்டு கரெக்டா தான் போயிருக்கான். தற்கொலை கூட்டம் தான் அவனுக்கு போகணும் இடம் இருக்கு, போயிருக்கான். அங்க போயும் சீமானை தான் இவன் பேசுவானே தவிர தாவேக்காவுடைய கொள்கையோ அல்லது தாவேக்கா கொள்கையே கிடையாது, அப்புறம் என்னத்தை பேச, இல்ல கட்சி அடுத்த கட்ட பணி கொண்டு போறதோ எதுவுமே கிடையாது. இவன் ஒரு செல்லா காசு. இவன் பேச வேண்டியது என்ன அப்படின்னா, சீமான் இவனை இப்படி ஒரு அறிவாளியை தான் கூப்பிட்டு மூத்திர குடிக்க மனோஜ் இருக்கான் பாருங்க, தேப்பைய தேவர்களுக்கு அடியாராக பிறந்த பைய யாரு? மனோஜ். அந்த மனோஜ் உன்னை கூப்பிட்டு ஆத்த விட்டுருக்கான் உரை, இவனை ஆத்தி விட்டுருக்கான், அவன் வாயில ஆத்தி விட்டுருக்கான் உரை. அப்ப எப்படி ஒரு கேடுகட்ட சென்மமா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்களாக நீங்க பாத்துக்கணும். நம்ம இதே போல நிறைய பேசும் பொழுது ரொம்ப இரட்டை அர்த்தத்துல பேசுறீங்க, நேரடி அர்த்தத்துல பேசுறீங்க. எதிரி எதை எடுத்து அடிக்கானோ அதை எடுத்து கண்டிப்பாக அடிப்போம், அவ்வளவுதான். வாங்க வணக்கம்னா வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏய் வாடா அப்படின்னா சொன்னி அப்படிதான் சொல்ல முடியும். புரியுதா? மரியாதை. நான் மரியாதையா பேசணும்னு நினைக்கிறேன். மரியாதை தெரியாதவர், அதாவது கரடிக்கிட்டேயோ சிங்கம்புலிகிட்டயோ போய் நாயை தடை உருக மாதிரி கொடுத்தா அது கடிச்சிடும். அதுகிட்ட எப்படி பழகணும் எங்களுக்கு தெரியும். இந்த நாய்களுக்கு எப்படி பேசுறோம், இந்த நாய்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணுங்கிறது தெரியும். நான் திரும்ப சொல்றேன், காணொலி அருவருப்பா தான் தயவு பார்க்காதீங்க. நான் தான் தலைப்புலேயே கொடுத்தாரனே, வேற என்ன பண்ண முடியும்? அவன் அடிக்கும் போது இந்த கணத்தை காட்டுறதுக்கு நாங்கள் புத்தரையோ இயேசுநாதரையோ பின்பற்றல, அவர்களுடைய கொள்கையை நாங்கள் ஏற்கல. தலைவர் பிரபாகரன், நல்லா தெரிஞ்சுங்க, தலைவர் பிரபாகரன் அண்ணன் சீமானுடைய கையை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறோம். எதை எடுத்து எங்களுக்கு எப்படி பேசணும், எதை எடுத்து எங்களுக்கு எப்படி அடிக்கணும் தெரியும். அதனால நீங்க தேவையில்லாத உரையை இங்க ஆத்த வேணா. கமெண்ட் செக்ஷன் இவர் நாம் தமிழர் கட்சியை புறணிக்க வேண்டும், பொத்தி கொண்டு போங்க. நாம் தமிழர் கட்சி நான் நீக்கப்பட்டாலும் சரி கண்டிப்பாக பேசுவேன். ஏன்? அவன் பேசும்பொழுது நான் வாய மூடிட்டு போனா, சீமானா ஒருத்தர் பயமா சீமானுடைய மனைவியை இன்னொருத்தர் வச்சு பேசுவான், இதெல்லாம் பார்த்து கொண்டு சகிப்பு தன்மையிட உட்காந்து அப்படிலாம் பேசக்கூடாது, தவறு அப்படின்னு சொல்லணுமா? உன் பொண்டாட்டிய உன் கார் டிரைவர் வச்சுதான் சொன்னா உடுவியாடா? உட்கால ஒளி கமெண்ட் செக்ஷன்ல போட்ட நாய சொல்லுடா, சொல்லு உடுவியா? உன் மவளை பத்தியோ உன் ஆத்தால பத்தியோ, உன் ஆத்தா பல பேர் கூட படுத்து இருந்துச்சானா உடுவியாடா? சொல்றா. அவன் பேசிட்டு போறான், பார்த்துட்டு இருப்போமா? சும்மா தேவையில்லாம பேசிட்டு தேவையில்லாம வாங்கி கட்டிட்டு போக கூடாது. நீ போடு, நான் கருத்தை பிரசானை பதிவு பண்ணு. அது என்ன நீ பெரிய புடிங்க? இங்க நியூட்ரலா இருக்க முடியாது தம்பி, நியூட்ரலா இருக்க முடியாது. இங்க ஒருத்தன் இருக்கான், நியூட்ரலா செயல்படுவேன், அந்த பக்கம் போக மாட்டேன், இந்த பக்கம் போக மாட்டேன், நான் நியூட்ரலா இருப்பேன்னு. நியூட்ரல்ல வண்டி ஓடாது. ஒன்னு டாப்ல போ, இல்ல ஃபர்ஸ்ட்ல போ, செகண்ட்ல போ, வண்டி ஓடும். இல்ல ரிவர்ஸ் போட்டு கூட ரிவர்ஸ் பின்னாடி போ. நியூட்ரலா இங்க நொட்ட முடியாது. எதை எடுத்து பேசுறானோ அதை எடுத்து பேசுவோம், எதை எடுத்து அடிக்கிறானோ அதை விட பெரிய எடுத்து அடிப்போம், அவ்வளவுதான். என்ன பெரிய மயிறு உட்காந்துட்டு எதையாவது பேசுவான், நம்ம கேட்டுட்டு போவோமா? சரியா பேசினா சரியா இருக்கும், சரி இல்லாம பேசினா தவறாதான் இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும். இறுதியா நம்ம காணொலியுடைய நிறைவுக்கு வந்துடும். என்ன அப்படின்னா, வரக்கூடிய இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருவனுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னா
அண்ணன் சீமானுடைய முகமே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல வாக்கு செலுத்தினாதான் இந்த மண்ணின் வளங்களும் இந்த மக்களின் நலன்களும் காக்கப்படும். திருட்டு உருட்டு திமுகக்கோ, அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகக்கோ, காவி கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் சொல்லக்கூடிய பிஜேபிக்கோ, அல்லது இனத்தை கொன்று குவித்த பொத்தி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரசுக்கோ, அல்லது அறிவார்ந்த இந்த தமிழ் சமூகம், உலகமே பார்த்து வியந்த இந்த தமிழ் சமூகம் இந்த தாவேக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தற்குறி கூட்டத்தை பார்த்து அப்படின்னு சீன நாடுகள் துப்புறாங்களே, அப்படி ஒரு கூட்டத்துக்கு வாக்கு செலுத்த போறீங்களா? இல்ல இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த மக்களுக்காக யாருடனும் கூட்டணிக்கு விலை போகாது, மக்களுடனே நேரடி கூட்டணி சொல்லி இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பெரியார்கள், அவருக்கு அவர் மட்டும் தான் பெரியாரு, இங்க செய்த ஒவ்வொரு திருமாவளவனும் எதிர்காலத்து இருந்தாலும் அவர் செய்த இந்த விடயத்துக்காக அவர் பெரியார், இந்த ராமதாஸ் இந்த விடயத்துக்காக அந்த ராமதாஸ் ஐயா பெரியார் என்றும் பலமுறை பேசியிருக்காரு. அதுதான் அதுக்காக நிறைய கருத்துக்கள் மாறுபட்டு பேசியிருக்காங்க, அது வேற. ஆனால் இந்த இடத்தை செய்தாலும் அவரெல்லாம் பெரியார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதெல்லாம் கருத்துல கொண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்கக்கூடிய அனைவருமே போற்றுதலுக்குரிய ஒருவனுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா, இல்ல நாட நாசமாக்க துடிக்கக்கூடிய நய வஞ்சகர்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சியுடைய செத்துப்போன விவசாயிக்கு மீண்டும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னா சீமானுடைய முகமாவே இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்க வாக்கு செலுத்தினீங்கன்னா எதிர்கால தலைமுறை வாழும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம். நன்றி.